நான் இப்போ ஆர்எஸ்எஸில் ஆர்எஸ்எஸ் புத்தகம் அதில் படிச்சுட்டு இருக்கும்போது கன்வர்ஷனை பற்றி பேசுகிறாங்க. இப்போது அதுதான் மத மாற்றம் தடை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக மதத்தை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் நான் புத்தகத்தை படித்தப்போ அவங்க பாரதியாரெல்லாம் கோட் பண்ணுறாங்க. பாரதியார் ஹிந்து மதத்தை எல்லாத்தையும் மதத்தை மாற்ற விடக்கூடாது, ஹிந்து மதத்தில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேசுன மாதிரி. பாரதியார் எப்படின்னா, பாரதியார் ரொம்ப கலவையான ஒரு 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 மாதிரியான ஆள், கொஞ்சம் டேஞ்சரஸான ஆளும் கூட தான். அவரை நம்ம அம்பேத்கர் மாதிரியோ பெரியார் மாதிரியோ நமக்கான ஐடியாலஜிஸாக ஏற்றுக்க முடியாது. அவர் ஒரு சில நேரங்களில் கவிதையில் ஒரு மாதிரியும் உரை நடையில் ஒரு மாதிரியுமான ஒரு குழப்பமான நிலையை தான் எடுப்பார். கவிதையில் பார்ப்பான ஐயர் என்ற காலமும் போச்சேன்னு எழுதுவார். உரை நடையில் எழுதும்போது என்னடா இந்த நாட்டுக்கு வந்த கொடுமை, பறையனை விட்டு பாப்பானை அடிக்க வைக்கிறதுக்கு இந்த இந்துக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்களேன்னு எழுதுவார். இப்படி எழுதுகிறவர் எப்படி எல்லாருக்குமான ஒரு ஆளாக இருக்க முடியும்? என்ன செய்தி அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி இந்தியாவினுடைய வரலாறு எழுதுனவங்களும் அல்லது இந்தியாவினுடைய மீடியாவோ அந்த அறிவு வர்க்கமும், நான் ஏற்கனவே சொன்ன ராதாகிருஷ்ணனை கொண்டாடுற ஒரு 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 சமூகமாக தானே இந்திய சமூகம் இருந்திருக்கு. அப்படின்னா இப்போ அவங்களுக்கு என்ன அடிப்படை? பார்ப்பனர்களை முன்னிறுத்து. பார்ப்பனர்கள் எந்த இடத்துல இருக்கானோ அவன் இலக்கியத்தில் முன்னிறுத்து, அரசியலிருந்து அரசியலில் முன்னிறுத்து அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் பாரதியாரை முன் வச்சுருக்காங்கிற ஒரு விஷயம்தான். மற்றபடி சுதந்திரத்துக்காக போராடினவங்களை முன்னிறுத்தான்னா ஏகப்பட்ட அருந்ததிய தலைவர்கள் இருக்காங்க. என்ன, ஒண்டி வீரன்லேருந்து பொட்டி பகடையிலேருந்து கந்தன் பகடையிலேருந்து சிவகங்கையில் உள்ள குயிலி வரைக்கும் ஏகப்பட்ட பேர் உயிரை கொடுத்து போராடி இருக்காங்க. அதை யாரும் இந்த இந்து சமூகமோ அல்லது இன்றைக்கி இருக்கிற இந்த தமிழ்களில் இருக்கிற அறிவு சமூகமும் முன் வச்சாங்களா என்ன? எவன் இதுக்கான ஒரு முன்னெடுப்பை செஞ்சுருக்கானா என்ன? தேசபக்திக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். தன் உடலையே மேலே முழுக்க தீயை பற்ற வச்சுக்கிட்டு ஆயுத கடங்களை குதித்து ஆயுத கடங்கத்தை தன்னோடு சேர்த்து ஆயுத கடங்கையும் காலி பண்ணிட்டு போகிற அளவுக்கு தேசபக்தி யாருக்கு இருந்தது? பாரதியார்ட்ட இருந்ததா? என்ன மன்னிப்பு கேட்டு பாண்டிச்சேரிக்கு ஓடி போனாலும் அவரை பெரிய தேசபக்தர்னு முன்னிறுத்துகிற ஒரு ஒரு பார்ப்பனிய சமூகம். அப்போ அதனோட தொடர்ச்சியாக வர கேள்விகள் இருந்து தான் இந்த கேள்வி பிறக்குது. மற்றபடி குயிலிட்டு இருந்த மாதிரியான ஒரு கன்விக்ஷனோ, பொட்டி பகடை மாதிரியான ஆட்கள்கிட்ட இருந்த கன்விக்ஷனோ, ஒண்டிகரன்ட்டு இருந்த மாதிரியான கன்விக்ஷனோ பார்ப்பனர்கள்ட்ட இருக்காது. பார்ப்பனர்கள் பூ தேவர்கள்னு சொல்லப்பட்டவங்க. தேவர்கள் எது செஞ்சாலும் சரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு கருத்தாடலுக்கு மக்களை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நாம் சேலையை பிடிச்சி இழுத்தா அது ஈவ்டீசிங்கில் வரும், கண்ணன் பிடிச்சி இழுத்தா அது லீலையில் வரும். இப்படியான ஒரு ஒரு இது உள்ள ஒரு சமூகத்தில் பார்ப்பனர்கள் ஒரு சோரம் போனால் அல்லது பயந்து ஓடி போனால் அதுவும் ஒரு 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 என்ன போலீஸ்க்கு டிம்கி கொடுத்துட்டு பாண்டிச்சேரிக்கு போனார்னு சொல்லுவாங்க. இதே வேறு ஒரு சாதாரண மனிதர்கள் செய்தால் அது அவங்க தலையில் விடியும். அப்போது இது அறிவு தளத்தில் இருக்கிற ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கரையான் மாதிரி அரைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சனாதனம் அப்படிங்கிறது. அதன் அடிப்படையில் இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. இதை நீங்கள் சரி பண்ணணும்னா அந்த அறிவு தளத்தில் இருக்கிற சனாதனிகளை முதல்ல அவங்களுக்கு மருந்து வைக்கணும். அது அவங்க என்ன பேரில் வேணால் இருக்கலாம். கம்யூனிஸ்டுகள் பேரில் இருக்கலாம், மார்க்சிஸ்டுகள் பேரில் இருக்கலாம், மாவோயிஸ்டுகள் பேரில் இருக்கலாம். ஆனால் இவங்க எல்லாருமே இந்த விஷயங்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு ஊட்டம் கொடுத்து வளர்த்த ஒரு ஆட்களாக இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அந்த இடத்துல நின்று தான் இன்றைக்கி கம்பரையும் பாரதியையும் இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்ததுக்கு தமிழ்நாட்டில் இருக்க கம்யூனிஸ்டுகளுக்கு, ஜீவா மாதிரியான ஆட்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. மற்றபடி இதே கம்யூனிஸ்டுகள் உழைக்கிற வர்க்கத்திலேருந்து வந்த குயிலி மாதிரியான தலைவர்களை, ஒண்டி வீரன் மாதிரியான ஆட்களை ஏன் முன்னிறுத்தலை? ஏன் இவங்களால உழைக்கிற மக்கள் இல்லையா? அருந்ததியர் இல்லாட்டா அருந்ததியர் உழைக்கிற மக்கள் தற்ப பொருளை எடுத்துகிட்டு காட்டுற அவர் பெரிய உழைக்கிற மக்களா? இவனுங்க எப்போ எந்த காலத்துலேயும் இப்படி தான் இருந்திருக்காங்க, இன்னும் இப்படி தான் இருக்காங்க. இன்னும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு வச்சுக்கிட்டு படம் காட்டிகிட்டு இருக்காங்களே தவிர ஒரு இன்னும் 10 வருஷம் ஆனாலும் சரி, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் சரி, இவங்க இந்த தலையிலேருந்து அந்த சாதி கரையாங்கிறது போகாது. அது போகிற வரைக்கும் இவங்க இப்படி தான் இருப்பாங்க. அதனால் அந்த விஷயங்களை பெரிய அளவுக்கு முன்னிலைப்படுத்த வேண்டியதில்லை. அதை புறக்கணிச்சிட்டு போகிறதே ரொம்ப நல்ல விஷயம்.